குட் லுக்கிங் நல்லா இருந்துச்சு. கமர்ஷியல் மூவி, பக்கா கமர்ஷியல் மூவி. நல்லா இருந்துச்சு மூவி. தனுஷ் டைரக்ஷன் பண்ணிருக்காரு. நல்லா பண்ணிருக்காரு. சூப்பரா இருந்துச்சு. டைரக்ஷன் வைஸ் நல்லா இருந்துச்சு. அருண் விஜய், நித்யா மேனன் நல்லா நடிச்சாங்க. அவங்கவங்க கேரக்டர் அவங்கவங்க நல்லா சூப்பரா பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ஓவராலா குட் லுக்கிங் நல்லா ஃபேமிலி இருந்துச்சு. எடுப்பாங்க. ஃபேமிலி மூவி தான். உங்களுக்கு படம் பிடிக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். தனுஷ் டைரக்ஷன்ல படம் நல்லா பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு. போர்லாம் அடிக்கல, நல்லா இருக்கு. ஃபேமிலியோட படம் கண்டிப்பா பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம், என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். ஜாலியா இருக்கு, நல்லா இருக்கு. எந்த இடத்துலயுமே எதுவுமே இல்லை. நல்லா நடிச்சிருக்காரு. மற்ற படத்தோட இந்த படத்துல நல்லா சாந்தமா நல்லா நடிச்சிருக்காரு. படம் ரொம்ப எமோஷனலா இருக்கு. நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. சென்டிமெண்ட் இருக்கு, எமோஷனல் எல்லாமே என்ன எங்கெங்க என்னென்ன இருக்கோ எல்லாமே இருக்கு. நல்லா பண்ணிருக்காரு. நல்லா பார்க்கலாம் எல்லாருமே. படம் நல்லா இருக்குங்க. சூப்பரா இருக்கு படம். நம்ம என்ன சொன்னா ரொம்ப ஒரு ஃபேமிலியா குழந்தையா எந்த ஒரு இதுவும் இல்லாம ரொம்ப அழகா நேசிச்சு பார்க்கலாம். ரொம்ப நல்லா படம். தனுஷ் சொல்லவே தேவையில்லை. எப்போதுமே தனுஷ் படம் வேற லெவல். ஃபேமிலியும் நல்லா பார்க்கலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட். நல்லா இருக்கு. எல்லாரோட கேரக்டருமே சூப்பராக இருந்தது. எல்லாருமே பெர்ஃபெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. பார்த்திபனா இருக்கட்டும், சத்யராஜா இருக்கட்டும், அருண் விஜயா இருக்கட்டும், இல்லை அந்த ஹீரோயின் இருக்கட்டும், இவங்க நித்யா மேனனா இருக்கட்டும், தனுஷோட ஆக்டிங் ஒரு ஸ்மால் பட்ஜெட் மாதிரி தோணுது. பட் படம் சூப்பராக கொடுத்துருக்காரு. அந்த ஒரே சர்க்கிள்லேயே வந்து கொடுக்குறது ரொம்ப பெரிய விஷயம். விச் மீன்ஸ் நிறைய இடம் ட்ராவல் பண்ணாமல், நிறைய லொக்கேஷன் காட்டாமல், நிறைய ஷூட் காட்டாமல், அந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷனுக்கு அதுக்கப்புறம் அந்த மிட் ஃபுல்லாக அந்த ஊரை சுற்றி செம்ம பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. சொல்கிறதுக்கு எல்லாருமே பார்க்கலாம். ரிவ்யூ மட்டும் பார்க்காதீங்க, நீங்கள் வந்து பாருங்கள். படம் சூப்பராக இருக்குது. இது சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இருக்கு. நல்ல வில்லேஜ் ஸ்டைலில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் மூவி பார்த்தது ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கு. தனுஷ் சூப்பராக பண்ணியிருக்காரு. தனுஷ், நித்யா மேனன் ஸ்டோரி கொஞ்சம் ஓகே, பட் நல்லா பண்ணியிருக்காங்க. கதை எப்படி சொல்றது, போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நல்லா இருக்கு படம். உண்மையிலே ரொம்ப நல்லா. டைரக்ஷனும் சரி, மேக்கிங்கும் சரி, எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் சரி, உண்மையிலேயே படம் சூப்பராக இருக்கு. ரொம்ப எமோஷனலாக இருக்கு. நடிகரா நிறைய படங்கள் ஜெயிச்சிட்டாங்க. இயக்குனரா இது மூணாவது. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் தான் ஓகேன்னு நினைக்கிறேன். டைரக்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா மற்ற ரெண்டு படம் கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்கு. படம் நிறைய சென்டிமெண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. சென்டிமெண்ட் எமோஷனலா நல்லா இருக்கு படம். அது நல்லா எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்ல எஸ்டாப்ளிஷ் ஆர்டிஸ்ட்னால சூப்பரா கனெக்ட் ஆயிருக்கு. ஃபேமிலியோட மட்டும் தான் பார்க்க முடியும். அதான் ரொம்ப நாள் ஆச்சு தியேட்டருக்கு இந்த மாதிரி ஃபேமிலி மூவி வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்கு படம் கம்ப்ளீட். அதாவது 20 இயர்ஸ்ல தனுஷ் பண்ண படத்துக்கும் இப்போ 40 இயர்ஸ்ல பண்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. உண்மை படம் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. நல்லா இருக்கு. குட் ஃபேமிலி என்டர்டைன் மூவி. தியேட்டரில் பார்க்க சொல்லுவேன். எல்லாரும் சொல்றது தான். ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா நீங்க சொன்ன மாதிரி எமோஷனல் நல்லா இருந்தது. நிறைய இடத்துல நானே தெரியாம கலங்கியாச்சு. ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாம் மஸ்ட் வாட்ச். அவர் நல்லா பண்ணியிருந்தார். இந்த தடவை வந்து கொஞ்சம் லோக்கியா ரொம்ப இதா பண்ணியிருந்தார். மிச்சம் எல்லாரும் அவர் சுற்றி இருக்கிறவங்கலாம் இன்னும் ரொம்ப ஜாஸ்தி. இவர் வந்து ஒரு மாதிரி அடக்கமா ஒரு டிஃப்ரெண்டா ஒரு ரோல் பண்ணியிருந்தார். ரொம்ப நல்லா. ஒரு சிம்பிள் ஸ்டோரியை வச்சு இவ்வளோ அழகா டெவலப் பண்றதுங்கிறது பெரிய விஷயம். படம் கூட லாங்கா இருக்குமா அப்படிங்கிற டிராகா இருக்குமான்னு நினைச்சேன். ஆனா ஒரு சீன் கூட வேஸ்ட் பண்ணல. நல்ல காஸ்ட் பண்ணியிருக்காரு. அருண் விஜய், ராஜ்கிரண் சார், சத்யராஜ் சார், இவங்க நித்யா மேனன் கலக்கிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. ரொம்ப அருமையா. மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம். டெஃபினட்டா பார்க்கலாம். ஃபேமிலி ஸ்டோரி ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். சான்ஸே இல்லை. அசூர ஆக்டிங் எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. நல்லா சூப்பராக இருக்கு. படம் ராஜ்கிரண் தான் நல்லா ஆக்டிங். அவர் வச்சா படமே ஃபேமிலி தான். ஃபுல்லாக ஃபேமிலி பார்க்கலாம். நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. தனுஷ் எல்லாரும் பார்க்கலாம். ஃபேமிலி பார்க்கலாம். எல்லாமே பார்க்கலாம். படம் பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு சார். படத்தில் என்னென்ன சொல்ல வராங்க? ஃபேமிலியா அப்பா அம்மா அந்த உங்களோட வரலாறு மறந்துடாதீங்க. அப்பா அம்மா நினைச்சு பாருங்க. படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நல்ல ஃபேமிலியா பார்க்கலாம். பிடிச்சிருக்காமா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்கு. நல்லா பார்க்கலாம். பிடிச்சிருக்கு. நல்லா தனுஷை எப்படி பார்க்குறது ரொம்ப பெஸ்ட்டாக சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. எல்லா கேரக்டரும் நல்லா இருக்கும். ஓகே.